ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா பூரி சுரக்காய் கோப்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் விழுது எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புழிஞ்ச சுரக்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காய் புழிஞ்ச சுரக்காய் கட் பண்ணி நல்லா சீவிட்டு தண்ணி புழிஞ்சு ஒட்டை எடுத்து வச்சுருக்கேன். பேல் லீஃப் 2 எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் எண்ணெய் விட்டு உப்பு மசாலாலாம் சேர்த்து நல்லா இது மாதிரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவை. அப்போ தான் வந்து பூரி வந்து சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுங்காட்டி நம்ம கிரேவியும் கூப்தா பண்ணுறது எப்படின்னு நம்ம பண்ணலாம். இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா ஒட்டை புழிஞ்சிடணும். அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா நிறைய கடலை மாவு பிடிக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்க்குறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன் கடலை மாவு. நம்ம தண்ணியாக இருந்தால் அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போது கடாயை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கோப்தா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணலாம். தனியா பொடி 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம குழம்புக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் விட்டுக்கிறேன் கடாயில். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்க்குறேன். 2 பேல் லீஃப் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு இருக்குது. அந்த கடலை மாவு சேர்க்குறேன். அதில் இப்போ இந்த கலந்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காய பேஸ்ட் அதில் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறேன்.
வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த புழிஞ்ச சுரக்காய் தண்ணியை இப்போ நான் அதில் சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அதில் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டா குழம்பு நல்லா கொதிக்கிட்டா நம்ம அதுக்காட்டி பூரி தட்டி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காச்சு. அப்போது கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பூரி பொரிச்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடு ஏறுது எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ பூரி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கோப்தாவை பொரித்து தனியாக தான் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு மட்டும் அதில் சேர்க்கணும். குழம்புல போட்டால் கரைஞ்சி போயிடும். அதுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். மசாலா பூரி சுரக்காய் கோப்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.